கருப்பு நிற உருவம், அகோரமான பற்கள், ஒரு கையில் கடாயுதம் மற்றொரு கையில் பாச கயிறு, எருமை மாட்டை வாகனமாய்க் கொண்டு நம்மை பயமுறுத்தும் தோற்றத்தில் இருப்பவர்தான் யமன். இந்து மதத்தின்படி இந்த யமதர்மர் பூலோக மனிதர்களின் ஆயுட்காலம் முடிந்ததும் தன் பாசக் கயிற்றை வைத்து அவர் உயிரை பறித்து, அந்த ஆன்மா அவர்களின் பாவ புண்ணியங்களின்படி நரகத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை முடிவு செய்பவர்தான் இந்த யமதர்மர் என்றும் நம்பப்படுகிறது. புராணங்களின்படி சூரிய தேவருக்கும் விஸ்வகர்மாவின் மகள் சந்தியா தேவிக்கும் பிறந்த மகன்தான் யமதர்மர் என்றும் சனீஸ்வரனுக்கு அண்ணன் என்றும் சொல்லப்படுகிறது. வேதத்தின்படி யமன்தான் பூலோகத்தில் இறந்து போன முதல் மனிதர் ஆவார். யமன் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது அவரது பயமுறுத்தும் இந்த உருவம்தான். ஆனால் யமன் உண்மையில் இந்த உருவமே இல்லை. செந்நிற மேனி, கவர்ச்சியான முகம், காந்த கண்கள், எடுப்பான நாசி, செம்பவள உதடுகள், மொத்தத்தில் பார்ப்பவரை கவர்ந்தெழுக்கும் அழகிய உருவமாக இருந்தவர்தான் யமன். பார்ப்பவரை கவர்ந்தெழுக்கும் இந்த தோற்றத்தில் யமன் இருந்ததால் இவரை பார்த்து யாருக்குமே பயம் வரவில்லை. ரசிக்கத்தான் தோன்றியது. பெண்கள் அனைவரும் யமன் அழகில் மயங்கினார்கள். இதனால் யமன் தன் அழகுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு தன் கடமையை சரியாக செய்யவில்லை. அதனால் பூலோகத்தில் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போனது. இதை பார்த்த சிவபெருமான் தன் அழகினால்தானே யமன் கடமையை சரியாக செய்யவில்லை, அவரை பார்த்து யாருக்குமே பயம் வரவில்லை. அதனால் சிவபெருமான் யமனின் அழகை பறித்துக் கொண்டு கரிய நிறம் மேனியையும் அகோரமான பற்களையும் பார்க்கவே பயமுறுத்தும் தோற்றத்தையும் அழித்துவிட்டார். சிவபெருமான் இதனால்தான் யமதர்மராஜா இந்த தோற்றத்தில் இருக்கிறார். சரி, அப்படிப்பட்ட யமதர்மராஜா நாம் இறப்பதற்கு முன் நமக்கு சில அறிகுறிகளைக் காட்டுவாராம். அதைப் பற்றி நாம் எங்கு பார்ப்போம். முன்னொரு காலத்தில் அமிர்தன் எனும் வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் மரணத்தைப் பற்றி யோசித்து அதிகமாக பயந்து கொண்டே இருப்பான். அப்போது அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. நம் உயிரை யமன் தான் பாசத்தை வைத்து எடுத்துக் கொள்வார். அந்த யமனையே நம் நண்பனாக்கிக் கொண்டால் நம் மரணத்தை வென்றுவிடலாம் என்று யோசித்து யமனை நோக்கி பல யாகங்களையும் தவத்தையும் செய்கிறான் அமிர்தன். அமிர்தனின் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த யமதர்மன் அமிர்தன் முன் தோன்றுகிறார். அமிர்தா, என்னை நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீ தவம் இருந்தாய். அதேபோல் இப்போது நான் உன் நண்பன் ஆகிவிட்டேன். எனது தரிசனம் எப்போதும் எமது தூதர்களுக்கும் மரணிக்கப் போகிறவர்களுக்கும் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் உனக்கு மட்டும் நீ உயிரோடு இருக்கும்போதே என் தரிசனம் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் ஆசை என்னவென்று கேள் என்று யமன் கேட்கிறார். உடனே அமிர்தன், யமதர்மராஜா, எனக்கு மரணத்தை நினைத்தால் மிகவும் பயமாக இருக்கிறது. என் ஆசையெல்லாம் எனக்கு மரணமே வரக்கூடாது என்பதுதான். அந்த ஆசையே எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று கேட்கிறான் அமிர்தன். அதற்கு யமதர்மர், இல்லை, பூமியில் பிறந்த அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும். இறந்தவர்கள் மீண்டும் பிறந்துதான் ஆக வேண்டும். இது எவராலும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதனால் வேறொரு ஆசையை கேள் என்று கேட்கிறார் யமன். அதைக் கேட்ட அமிர்தன் தன் ஆசையை மாற்றிக்கொண்டான். சரி யமதர்மராஜா, நான் மரணிக்க தயாராக உள்ளேன். ஆனால் மரணிப்பதற்கு முன்பு எனக்கு சில அறிகுறிகளை நீங்கள் காட்ட வேண்டும். அப்போது என் குடும்பத்திற்கு தேவையானவற்றை நான் செய்து விடுவேன் என்று கேட்கிறான் அமிர்தன். யமனும், சரி, நீ இறப்பதற்கு முன் நான் உனக்கு கடிதம் அனுப்புவேன். அந்த கடிதம் உனக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போது நீ உன் கடமைகளை விரைவாக செய்துவிட்டு வரவேண்டும் என்று கூறி மறைந்து விடுகிறார் யமன். யமன் அளித்த வாக்கினால் அமிர்தனின் மரண பயம் விலகிவிடுகிறது. அதனால் அவனுடைய ஆணவம் தலைக்கேறியது. எந்த பயமும் இல்லாமல் பாவங்களை செய்யத் தொடங்கினான். நாள் போகப் போக அமிர்தத்தின் தலைமுடி நரைக்க ஆரம்பித்தது. பிறகு பற்கள் விழத் தொடங்கியது. யமனிடமிருந்து எந்த தகவலும் வராததால் தன் இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் அமிர்தன். அதனால் கடவுளை வழிபடுவதையும் விட்டுவிட்டான் அமிர்தன். மேலும் பல ஆண்டுகள் கழித்து அவரது கண் பார்வை மிகவும் குறையத் தொடங்கியது. அவரது உடல் தசைகள் வலிமையை இழந்துவிட்டது. இருந்தும் தன் நண்பன் யமன் தனக்கு எந்த கடிதமும் அனுப்பாததால் யமன் நட்பை நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டான் அமிர்தன். அப்போது ஒரு நாள் இரவு நேரத்தில் அமிர்தன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது யமதூதர்கள் அவன் முன் வந்து நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து அமிர்தன், யமன் ஏதாவது கடிதம் அனுப்பியிருக்கிறாரா என்று வீட்டில் தேடித் தேடி பார்க்கிறான். ஆனால் எந்த கடிதமும் இல்லை. அப்போது யமன் செய்த துரோகத்தை எண்ணி அமிர்தன் கோபப்படுகிறான். அவன் விதி முடிந்துவிட்டதால் யமதூதர்கள் அமிர்தன் உயிரை பறித்துக் கொண்டு யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கு யமனை பார்த்து அமிர்தன் பயங்கரமாக கோபப்படுகிறான். நீ எனக்கு கடிதம் அனுப்புகிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு எனக்கு துரோகம் செய்துவிட்டாய் என்று சொல்லி யமனை திட்டுகிறான்.
வாழ்க்கை மீது உனக்கு இருந்த மோகம் உன்னை குருடன் ஆகிவிட்டது. அதனால் நான் அனுப்பிய கடிதங்களை நீ எப்படி பார்க்க முடியும்? 1 அல்ல, மொத்தம் 4 கடிதங்களை நான் உனக்கு அனுப்பினேன் என்று கூறுகிறார். இதைக் கேட்ட அம்ரிதன், 4 கடிதங்களா? எனக்கு ஒரு கடிதம் கூட வரவில்லையே என்று கேட்கிறான். அட மூடனே! உன் உடல்தான் காகிதம். அதில் ஏற்படும் மாற்றங்கள்தான் எழுதுகோல். நேரம்தான் தூதுவன். அதில்தான் நான் உனக்கு 4 கடிதங்களை அனுப்பினேன். 1 உன் தலைமுடி நரைத்தது, 2வது உன் பற்கள் விழத் தொடங்கியது, 3வது உன் பார்வை மங்கியது, 4வது உன் உடல்நிலை முழுவதுமாக முடங்கியது. அதை நீ கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து நீ உன் பாவங்களை செய்து கொண்டிருந்தார். மூடனே! அதனால் உனக்கு நரகத்தில் கொடூரமான தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி அமிர்தனை நரகத்திற்கு அனுப்பி வைத்தார் யமதர்மன். இப்படித்தான் நாம் மாற்ற முடியாது இந்த மரணத்தால் நமக்கு மேல் இந்த உலகத்தில் ஒரு சக்தி இருக்கிறது என்றும், அதிலிருந்து நம்மை எவருமே தப்பவே முடியாது என்பதையும் நினைவில் கொண்டு, நம் கடமைகளை நாம் சரியாக செய்து பாவங்களை குறைத்துக் கொண்டு வாழ்ந்தால் அனைவருக்குமே நன்மை விளையும்.